This video sponsored by SBO Digital Marketing. Earn daily income with instant payout. Start from day 1. More details, send your name and qualifications on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் செய்தி நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் சாதாரணமாக நினைக்கும் ஒரு விஷயம் பற்றிதான். ஆனால் அது வீரியம் மிக பெரியது. யோசித்து பேசுங்கள். வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. எவ்வளவு ஆழமான உண்மை இது! நாம் ஒரு முறை பேசிவிட்ட ஒரு வார்த்தை காற்றில் கலந்து மறைந்துவிடுவதில்லை. அது ஒரு விதமான உயிர் தன்மையை பெறுகிறது. ஒரு விதை மண்ணில் விழுவது போல நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் விழுந்து அங்கே விருட்சமாக வளரத் தொடங்குகின்றன. சரியான வார்த்தைகள் ஒரு நபருக்கு தன்னம்பிக்கை அளிக்கும். ஒரு பாராட்டு ஒருவருக்கு வழிகாட்டும். ஒரு ஆலோசனை ஆறுதல் சொல்லும். ஒரு அன்பு வார்த்தை, இவை அனைத்தும் அந்த நபரின் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல சக்தியாக, ஒரு நம்பிக்கையின் துணையாக வாழும். அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து அவர்களுக்கு ஊக்கமளிக்கும். ஆம், நல்ல வார்த்தைகள் என்றென்றும் வாழும் உன்னதமான உயிர்கள். தவறான வார்த்தைகள் அதே போல கோபத்தில் நாம் சிந்தித்து விடாமல் பேசும் ஒரு அவச்சொல் அல்லது காயப்படுத்தும் ஒரு விமர்சனம், அதுவும் அழிவதில்லை. அது மற்றவரின் மனதில் ஆழமான வடுவை ஏற்படுத்தி பல நாட்களுக்கு அவர்களை துன்புறுத்தும். ஒருவரின் மகிழ்ச்சியை, மன அமைதியை குலைக்கும் விஷமாக அந்த வார்த்தைகள் அங்கே வாழ்கின்றன. எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் நா காக்க என்று சொன்னார்கள். பேசுவதற்கு முன் தயவு செய்து ஒரு கணம் யோசியுங்கள். நாம் பேச போகும் வார்த்தை மற்றவர்களுக்கு உற்சாகத்தை அளிக்குமா அல்லது வலியை தருமா? நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய அடையாளத்தை காட்டுகின்றன. நல்ல வார்த்தைகள் நம்முடைய மனதின் அழகை வெளிப்படுத்தும் தூதுவர்கள். இறுதியாக நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நம் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து அந்த உயிரை நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.